ஸ்ரீலங்கா கொடியின் முக்கியத்துவம். சிங்கம் வந்து தேசத்தின் பலத்தை காட்டுகின்றது. சிங்கத்தின் கையிலுள்ள வாள் ஆனது தேசத்தின் சர்வாதிகாரத்தை குறிக்கின்றது. சிங்கத்தின் தலையிலுள்ள முடிகள் ஆனது மத அனுஷ்டாங்கம், அறிவு, தியானம் இவற்றை குறிக்கின்றன. வாளில் உள்ள 8 முடிகள், அந்த சிங்கத்தின் வாளில் உள்ள முடிகள் 8 அஷ்டாங்க பாதையை குறிக்கின்றன. தாடி, வார்த்தையில் புனித தன்மையை குறிக்கின்றது. வாளின் ஹேண்டில் அது வந்து நீர், நெருப்பு, வாயு, நிலம் என்று பஞ்சபூதங்களை குறிக்கின்றன. மூக்கு, சிங்கத்தின் மூக்கானது அறிவு, புத்தியை குறிக்கின்றது. 2 முன்னங்கால்கள் செல்வத்தை புனிதமாக பராமரிப்பதை குறிக்கின்றது. அரச மர இலைகள், இவை 4 பிரம்ம விகாரம், மெத்தா, கருணா, முதித்தா, உபேக்கா, இந்த 4ஐயும் குறிக்கின்றன. செம்மஞ்சள் நிறம் தமிழ் இனத்தை குறிக்கின்றது. பச்சை முஸ்லிம் இனத்தை குறிக்கின்றது. இந்த சிவப்பு மெரூன் வந்து சிங்களவர்களை குறிக்கின்றது. மஞ்சள் நிறம் வந்து ஏனைய சிறுபான்மை இனத்தவர்கள், பரங்கியர், வேடவர்கள், சீனர்கள், கஃபீர் போன்ற அனைத்து சிறுபான்மை இனங்களையும் குறிக்கின்றது. நாம் தமிழர் சிறுபான்மை இனம் என்று கூறுகின்றோம். ஆனால் இந்த தமிழ் இனத்தின் மொழி, தமிழ் மொழியானது அரச மொழியாக அங்கீகரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. இந்த தமிழ் இனத்துக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சிறுபான்மை இனத்தவரான ஏனைய இனத்தவர்கள், இந்த சீனர்கள் வந்து பல்லாண்டு காலமாக, நூற்றாண்டுக்கு மேலாக ஸ்ரீலங்கா நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மொழி அங்கீகாரம் பாடசாலைகளில் இல்லை. அவர்கள் வந்து தமிழ் அல்லது சிங்கள மொழிகளில் தான் கல்வி கற்கின்றார்கள். வேடவர்கள், அவர்களுடைய மொழி அழிந்து கொண்டு போகின்றது. அவர்கள் தமிழில் அல்லது சிங்கள மொழியில் தான் கல்வி கற்கிறார்கள். கஃபீர் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் வந்து ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஸ்ரீலங்கா நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். இவர்களும் வந்து இவர்களது மொழி வந்து தமிழ் அல்லது சிங்கள மொழியில் தான் இவர்கள் பாடசாலையில் கற்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கும் இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் ஒரு கிராமத்துக்கு சென்ற போது அங்கு தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க, அவர்கள் ஒரு 200 ஆண்டுகளுக்காக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பரம்பரையாக. ஆனால் அவர்கள் வீடுகளில் தெலுங்கு தான் பேசுவார்கள். ஆனால் பாடசாலைகளில் தமிழ் தான் படிக்கின்றார்கள். இவ்வாறு ஸ்ரீலங்கா நாடானது வந்து பல் இனத்தவரை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது. அன்றைய காலத்தில் வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டில் ஆட்சி செய்த போது இந்த நாட்டில் குதிரை வீரர்கள் இவ்வாறு வெவ்வேறு தொழில்களுக்காக வெவ்வேறு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு மக்களை அழைத்து வந்துள்ளனர். ஆகவே தேயிலை தோட்டத்தில் வாழும் தமிழர்கள் மாத்திரம் அல்ல, வேறு நாடுகளில் உள்ளவர்களும் வெவ்வேறு தொழில்களுக்காக இந்த நாட்டுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். பரங்கியர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் ஸ்ரீலங்கா நாட்டவர்களுக்கும் பிறந்த அந்த இனத்தவர்கள், அவர்கள் வெள்ளைக்காரர் போல்தான் இன்றும் காணப்படுகின்றார்கள். அவர்களை இன்றுமே வந்து ஸ்ரீலங்கா நாட்டவர்கள் வெள்ளைக்காரர்கள் என்று தம் நாட்டவர் என்ற அங்கீகாரத்தை மறக்கும் தருணங்கள் பல இருக்கின்றன. அதே போல போர்த்துகீசர் காலத்தில், அந்த வேளையில் ஸ்ரீலங்கா நாட்டவருக்கும் போர்த்துகீயருக்கும்
பிறந்த அந்த வம்சாவளி இன்றுமே வந்து மட்டக்களப்பு போன்ற நகரங்களில் அவர்களை காணலாம். இவ்வாறு வெவ்வேறு இனங்கள், மொழிகள், மதங்களை கொண்டவர்கள் நமது நாட்டில் வாழ்கின்றார்கள். நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட மதங்களாக கிறிஸ்தவ மதம், பௌத்த மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம் தான் பாடசாலைகளில் கற்பிக்கப்படுகின்றது. ஆனால் ஏனைய மதத்தவர்கள், பஹாய் போன்ற மதத்தவர்கள் இந்த 4 மதங்களில் ஒன்றைத்தான் பாடசாலையில் கற்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுடைய மதம் இந்த நாட்டில் கற்பிக்கப்படுவதில்லை. ஆகவே வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டில் பல்வேறு தமது மொழிக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது, தமது மதத்துக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது, தமது இனத்துக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தமிழர், இந்த கொடியில் எங்களுக்கென்று ஒரு பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு எமக்கு ஒரு அரச மொழியும் ஒரு தேசிய கொடியில் அங்கீகாரமும் பெற்ற ஒரு இனம் நாங்கள் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மற்றவர்களுடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது நிச்சயமாக தமிழ் இனமானது மிகவும் சிறந்த ஒரு இனமாகத்தான் இந்த நாட்டில் இருக்கின்றது. எல்லா அரச இடங்களிலும் இந்த நாட்டில் எந்த பெயர் பலகையை பார்த்தாலும் 3 மொழிகளிலும் அந்த பெயர் பலகைகள் இருக்கின்றன. ஆகவே வந்து இந்த தமிழ் மொழிக்குரிய அங்கீகாரம் இருக்கின்றபடியால் தான் நாங்கள் தமிழ் மொழியில் பாடசாலை கல்வியை கற்கின்றோம். தமிழ் மொழியில் எமது பரீட்சைகளை, ஏ-லெவல் பரீட்சை கூட நாங்கள் தமிழ் மொழியில் தான் எழுதுகின்றோம். ஆகவே அவ்வாறான ஒரு சிறப்பு மிக்க ஒரு அங்கீகாரம் எமக்கு இருக்கின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இலவச கல்வியை நாங்கள் பெற்றுள்ளோம் இந்த நாட்டில். அது எமக்கு ஒரு வரப்பிரசாதம். பல நாடுகளில் இந்த இலவச கல்வி முறை இல்லை. ஆகவே அது எமக்கு ஒரு ஆசீர்வாதம். அதாவது தமிழ் மொழியில் இலவச கல்வியை அரசாங்கம் அச்சிட்டு போர்க்காலத்தில் கூட அதைத்தான் நாங்கள் படித்தோம். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுப்பிய பாட புத்தகங்களை படித்துத்தான் நாம் யாவருமே வந்து முன்னேறி உள்ளோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதே வேளை எமது மருத்துவமானது இலவச சேவையாகத்தான் இருக்கின்றது. அதுவும் எமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். பாகுபாடு காட்டி இந்த நாட்டில் வந்து எமக்கு வந்து எதுவுமே வந்து நிராகரிக்கப்படவில்லை. போர்க்காலத்தில் சில நிராகரிப்புகள் நடந்துள்ளன. ஆனால் இன்று தமிழ் இனமாக தமிழ் மொழியை பேசும் எமக்கு ஒரு சமத்துவம் இருக்கின்றது. சில வேளைகளில் சில இடங்களில் அது எல்லா நாடுகளிலும் வந்து அந்த சமத்துவம், சம உரிமை இல்லை. அது ஈவன் கனடா போன்ற நாடுகளிலும் வந்து எமது தோல் நிறத்தினால எத்தனையோ தடவை நாங்கள் வந்து நிராகரிக்கப்படுகின்றோம். அது எல்லா இடங்களிலும் பொதுவான விடயம். ஆகவே எமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியத்தை பயன்படுத்தி சந்தோஷமாக எமது குறுகிய வாழ்வை வாழுவோம். நாங்கள் தமிழர் என்று பெருமை அடைவோம். தமிழருக்குரிய அந்த அங்கீகாரத்தை எமது நாட்டில் நாங்கள் வாழ்ந்து தமிழ் மொழியை எமது தாய்மொழியாக பேசி சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி.